அருமை. ரொம்ப நேரம் 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். முக்கியமா சொல்ல வேண்டியது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். கேக்குதா? நல்லா கேக்குதா? எனக்கு தீபா இங்க வந்தது ஜேக்கைய வந்தது மாதிரி இருக்கு. நாங்க 40 வருஷம் ஒரு சபை நடத்தினார். இந்த பொண்ணு குட்டி பொண்ணா பார்த்துருக்கேன். அம்மா கொஞ்சம் பெரியவங்க. 1988 மதுரையில் நான் மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்தேன். டாக்டர் வெங்கோவ ராவ் எனக்கு வைத்தியம் பார்த்தார். உங்களுக்கு தெரியும். வீதியில் புலம்ப ஆரம்பித்தேன். காரணம் சோவியத் யூனியன் வீழ்ச்சி. கம்யூனிஸ்டுகளுக்கு வந்த சோதனை. ஆனால் மகா கவிகளின் வாக்கு பொய்க்காது. இன்னைக்கும் புட்டின் தான் அமெரிக்காவுக்கு ஆப்பு வைக்கிறார். அந்த ட்ரெடிஷன், அந்த ரஷ்யன் பிரைட், உலக சமாதானத்தை உலகத்துக்கு கத்து கொடுத்தது இந்தியா. தமிழ், அதாவது உங்க செல்வம் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தமிழுக்கு பயன்பட வந்த கூட்டம் நாங்கள். தமிழை பயன்படுத்துகிற கூட்டம் அல்ல. நான் இந்த கட்சிக்கு பயன்பட போனேன். பொதுவுடைமை இயக்கம் தான் எனக்கு எல்லா அறிவு கொடுத்தது. கட்சியை பயன்படுத்த போக வேண்டும். ஜெயகாந்தனோட நட்பு, ஜெயகாந்தன் லட்சியத்திற்கு துணை நின்றது. பயன்படுத்தால் போனே தவிர ஜெயகாந்தன் நான் பயன்படுத்தவில்லை. அதுபோல சில நண்பர்கள் தான் பயன்படுத்த நினைப்பவர்கள் அவமானப்பட்ட கதையெல்லாம் எனக்கு தெரியும். அதாவது இந்த மேடை மகள் இருந்த வீடு என்ற ஒரு அற்புதமான கவிதை நூலை வெளியிட்டார் ஜெயபாஸ்கர். குமுதத்தில் தொடராக வந்தது. நல்லா கேளுங்க பெண்கள். அப்பவே நான் கமெண்ட் போட்டேன். ஆம்பளை பசங்களுக்கு ஒரே வீடு, பொம்பளை பசங்களுக்கு 2 வீடு. அப்புறம் நான் யோசிச்சேன், மகள் இருக்கும் வீடு நான் எழுத போறேன். ஏன் சொல்றேன்? உங்களை நான் குறைச்சு சொல்லல. அதாவது மகள் இருந்த வீடு ஏக்கம், மெலான்கோலி, என்னென்னமோ ஏக்க உணர்வு. மகள் இருக்கும் வீடு ஏற்றம். அப்படி சிந்திக்கலாம். அது ஜெயகாந்தனோட வாழ்க்கையை தான் வந்தது. ஒன்றை திருப்பி பார்க்க. அப்ப ஏன்னா காரணத்தோட தான் சொல்றேன். மகள் இருக்கும் வீடு எங்க? அவங்க ஹஸ்பண்டு, மாமியாரு எல்லாம். மகள் இருந்த வீடு என் வீடு. அப்ப
விதி ஆகி விடாது. மகள் இருக்கும் வீடுங்கிற பத்தி நாம் பார்ப்போம்ங்கிறதுக்காக இதை சொல்ல வந்தேன். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். மண்ணுக்குள்ளே சில மூட நல்ல மாதர் அறிவை கெடுத்தார். கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்ததுனால காரல் மார்க்ஸ் லெனின் அது மட்டும் இல்ல, ரஷ்யன் கிளாசிக்ஸ் படிச்சோம். உலக இலக்கியத்தில் ரஷ்யன் கிளாசிக்ஸ் மிஞ்சறதுக்கு இல்லைன்னு சொல்லலாம். டால்ஸ்டாயே போதும், ஆண்டன் செக்கோவ் போதும், அலெக்சாண்டர் புஷ்கின் போதும், கோகுல் போதும், ஃபயோதர் தாஸ்தாவ்ஸ்கி போதும், சொல்லிக்கிட்டே போகலாம். என் பேரை பேத்திட்ட தாஸ்தாவ்ஸ்கிய கொஞ்சம் படிங்கன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு ஆங்கிலம் தெரியாது, தமிழில் வந்த படிச்சேன். ஐயோ இவ்வளவு அருமையா என்று ஆங்கிலத்தில் வாங்கி வச்ச என் மகன் ஜெயகாந்த ஃபுல்லா படிச்சிருக்கான். வேர்ல்டு கிளாசிக்ஸ் பூரா அவன் வீட்டில் வச்சிருக்கான். என் பையன் சரச்சந்திரன் திருமுருகன்ட்ட மெட்டி ஒளியில இருந்து 12 வருஷம் சன் டிவில நாடகம் எடுத்த கேமரா மேன். எங்க வீடு ஒரு பல்கலைக்கழகம் தான். என்னுடைய 79 60 58 வருஷமா நான் எழுதியிருக்கேன். எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், வாங்கி பாருங்க. எல்லாம் சரித்திரத்தோடு சம்பந்தப்பட்டது. இதுல கூட ஒரு கவிதை வரும், எமது எச்சரிக்கை. ஏண்டா அமெரிக்கா இது ரஷ்யா உக்ரைன் தாக்குது, உக்ரைன் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனை மீறினா நேட்டோ ஒப்பந்தப்படி செகண்ட் வேர்ல்ட் வார் பிறகு பிரிஞ்சிருச்சு. அப்புறம் ஜெர்மன் பாதியா பிரிஞ்சு, அப்புறம் ஜெர்மன் வாழ உடைச்சாங்க. சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆச்சு. உக்ரைனை ஏன் அமெரிக்கா கபலீகரம் பண்ண பார்க்க நினைக்குது? நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் நேட்டோ போட்டு கூகுள்ல கூட படிச்சுப்பார். இதை மீறுகிறார் அமெரிக்கா. இந்தியா எவ்வளவு பெரிய நாடு, 140 நாடுகளை அணி சேரா நாட்டு இயக்கத்தில் நேரு உருவாக்கினார். இந்திரா காந்தி வரைக்கும் இருந்தார். இந்தியாவின் பெருமை எவ்வளவு உயரத்தில் இருந்தது. சொன்னால் விரோதம் இது, ஆயினும் சொல்லுவேன் ஒரு ஆழ்வான் சொன்னான். அதை போல நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். திராவிட மாடல் சொல்லப்படுது. ஏன் சொல்லப்படுது தெரியுமா? குஜராத் மாடலை தோல் உரிப்பதற்காக இவன் வாதத்துக்கு சொல்ல வேண்டி இருக்கு. கலைஞனுக்கோ எழுத்தாளனுக்கோ மாடலாவது ஜீவானந்தத்தை பாடும்போது நான் பாடியிருக்கேன். என்ன பாடினேன்? திராவிடம் கடந்த ஆரியம் கடந்த மானுடம் தேடுபவர் பாடியிருக்கேன். அதுக்காக நான் திராவிட நீ சொன்னா நான் சொல்ல வேண்டாம். ஒரு வம்புக்கு தான் திராவிட மாடல். திராவிட மாடல் என்ன? டால்ஸ்டாய் ரஷ்யன் மாடலா? விக்டர் ஹியூகோ அமெரிக்க மாடலா? பிரேம்சந்த் இந்திய மாடலா? என்ன மாடல்? உலகம் ஓர் குலம், உலகம் யாவும் தாம் உல
பகலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அண்ணவர்க்கே சரண் நாங்கள். கம்பன் உலகம் என்று தொடங்கும் அத்தகைய இலக்கியம் நமது தமிழ் இலக்கியம். அந்த இலக்கியம் எங்களை பற்றி கொண்டது. பாரதியார் பைத்தியம் பிடித்தது எனக்கு. என் எல்லா கவிதைகள் அழிந்தாலும் பாரதியாரை பற்றி நான் பாடியிருக்கிற 4-5 பாடல்கள் அழியாது. எங்கள் படைப்புகளை வாங்கி செல்லுங்கள், படித்துவிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் பண்ணுங்க. பரிணாமன்